நாங்களாம் குடுக்குடுன்னு ஓடுவோம். எதுக்கு தெரியுமா? அவர் ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவார். இன்னைக்கு அப்பா வந்த பிள்ளைங்களாம் திருன்னு ஓடுது. எதுக்கு? அவர் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்குறதுக்கு. நீங்கள் எதுக்கு ஏங்குறீங்கன்னு தெரியாது. அந்த மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டு அதுக்கு பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலை கிடையாது, யார் எக்கேடு கேட்டாலும் கவலை கிடையாது. ஹோசூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த டீச்சர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களையே சம்பாதிக்கவும் வச்சுருக்குறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அப்படி செய்வீங்களா? ஏங்க உங்கள் சொந்த வேலையவே உங்களால் செய்ய முடியலையே. திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு அந்த ரிப்பனை தேடுறதுக்குள்ள அப்பனை கிறுக்காக்கி அம்மாவை கிறுக்காக்கி அது மலைப்பாம்பு மாதிரி சுற்றி கிடக்குதுங்க. கட்டிலுக்கு கீழே ஒன்று கிடக்குது, டிவிக்கு பின்னாடி ஒன்று கிடக்குது. இப்படியா 8 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களா? 8 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க ஐயா. ஏன்னா மீதி தூக்கத்தை பள்ளிக்கூடத்தில் தானே போய் தொடரணும். எப்படி இருக்கு பாருங்க டீச்சர்களுடைய நிலைமை. உங்க ரிப்பனை உங்க தேடி எடுத்து வைக்க முடியாது. லஞ்ச் பாக்ஸ், நீங்க சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸை எத்தனை பேர் ஒழுங்கா கழுவி வச்சிருக்கீங்க? நீங்க சாப்பிட்ட தட்டை கழுவி இருக்கிறீங்களா? இல்ல கழுவுற இடத்துலயாவது போட்டிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. உங்க வேலையவே நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பீங்க. நாங்க அப்படியே வாசல்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன கொடுமைனே தெரியல சரவணா. இது பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மாணவிகளே, கண்டிப்பு என்பது அதிகாரம் இல்லை, அது அடக்குமுறை இல்லை, அது உங்கள் மேல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வைத்திருக்கிற அக்கறையின் அடையாளம் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், அம்மா கொஞ்சம் கனிவோட தான் இருப்பாங்க, ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க, செல்லம் கொடுப்பாங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் யாருடைய செயலால் நாம் முன்னேறுவோம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. குழந்தை தவண்டு இருக்கும், கீழே விழுந்ததுன்னு வைங்க, அம்மா இருந்தால் தான் அழுவும். அம்மா இருந்தால் பேனு கத்தும், அவங்க ஐயோ என் பிள்ளைன்ட்டு ஓடியாருவாங்க. அப்பா மட்டும் இருந்தாருன்னு வைங்க, இப்படியே பார்த்துட்டே இருப்பார், பேப்பர் எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த பிள்ளை என்ன செய்யும்? அதுவாக இருந்துச்சு இப்படி தட்டிட்டு இருந்தாலும் நம்மளை தூக்கி விட மாட்டார், நம்ம தலைவிதியே இப்படித்தான் அப்படின்ட்டு போயிடும். அப்பா மனசுக்குள்ள என்ன எண்ணம் தெரியுமா? இன்னைக்கு நாம தூக்கி விட்டு செல்லம் கொடுத்துட்டோம்னா இது எந்திரிச்சு நடக்கும். ஆனால் இந்த சமூகத்தில் நாளை இந்த பிள்ளை தடிக்கு விழும்போது கை தூக்கி விட யாரும் இருக்க மாட்டார்கள். அது சொந்த காலில் எந்திரிச்சு நிக்கணும். அதுக்காகவே இன்னைக்கு பிராக்டிஸ் கொடுப்பாருங்க. கண்டிப்பு அப்பாவின் அடையாளம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் அம்மா கொண்டு போய் விடுறதுக்கும் அப்பா கொண்டு போய் விடுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு தெரியுமா? முத பள்ளிக்கூடத்துக்கு அம்மா கொண்டு போய் விடுறாங்கன்னு வைங்க, அந்த பிள்ளை ஒரு வாரம் ஆனாலும் பள்ளிக்கூடம் போகாது. கூட்டு போய் முத்தம் குஞ்சி அந்த இடத்துல உட்கார வச்சு இருந்துக்கிடுவேல, இருந்துக்கிறணும், நல்லா சாப்பிடணும், படிக்காட்டி கூட பரவாயில்ல, அந்த ஸ்நாக்ஸை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்காத, இருந்துக்கணும். உடனே பேனு அழுவான், வா அப்படின்னு கூட்டு வந்துடுவாங்க. இப்படியே 10 நாள் நடக்கும். அப்புறம் அப்பா பார்ப்பாங்க, இந்த லட்சணத்தில் போனால் இவன் படிச்சுக்கிடவே மாட்டான், வாடா அப்படின்னு அப்பா இழுத்துட்டு வந்து சத்தம் இல்லாமல் உட்காரு. ஸ்கூல் அழகாக இருக்குது, கிளாஸ் ரூம் பிரமாதமாக இருக்குது, நல்லா படிக்கணும், தோலை உரிச்சிடுவேன் அப்படின்ட்டு வந்தாருன்னு வைங்க, அவன் பாட்டு கம்முன்னு இருப்பான். அப்போ அந்த கண்டிப்பு என்பது நம்மை ஒழுங்குபடுத்துகிற விஷயமே தவிர நம்மை தண்டிக்கிற விஷயம் இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படி படின்னு சொல்லக்கூடாதான், கனிவோட சொல்லணுமா. கனிவோட எப்படி சொல்லணும்? படிமா, பப்புமா, உனக்கு நான் செஞ்சு தரேன் உப்புமா, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா தப்புமா அப்படின்னு சொன்னா படிப்பீங்களா? எனக்கு புரியல. படிங்கிறத அப்புறம் எப்படி தாங்க சொல்றது? அவங்க ஆச்சரியமா பேசுறாங்க. எங்களுக்கு பிடிக்காத விஷயம் எக்ஸாம். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு தான் வரோம்? உங்களுக்கு சினிமா பிடிக்கும், உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்கும், உங்களுக்கு கேம்ஸ் விளையாட பிடிக்கும், அதை போடுவோமா பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து? எக்ஸாமுக்கு பதிலாக 3 மணி நேரம் உட்காந்து படத்தை போட்டு இதுல இருந்து பாகம் குறிக அப்படின்னு குறிக்கலாமா? எங்க வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான இடம் தாங்க பள்ளிக்கூடம். இதன சினிமா தேட்டரா? வாழ்க்கையை வந்து சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு. இதுல அந்த பிள்ளை 90 மார்க் எடுத்தா எடுக்கட்டும், நீ 60 மார்க் எடுத்தாலே சால சிறந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்லணுமா? சொன்னா அடுத்த தடவை என்ன பண்ணுவீங்க? 30 மார்க் எடுத்துட்டு வந்து எப்படிம்பீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? உண்மையே சொல்லுங்க. 30 மார்க் எடுத்துட்டு இதனால் என்ன, அடுத்த முறை நான் இன்னும் 15 மார்க் எடுக்கிறேன் அப்படிம்பீங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ஹெலன் கெல்லர் பத்திலாம் சொன்னாங்க. அவங்க விதி விலக்குங்க. ஒரு 1000ல் ஒரு மாணவி அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யதார்த்த வாழ்க்கையில பொருந்துமா? அவங்க ஆசிரியரை மிதிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, இவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆசைப்படுறாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. 2 நாள் முன்னாடி
நடந்த சம்பவம் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஊர் பேர், பள்ளிக்கூடம் பேர்லாம் வேணாம். பள்ளிக்கூடம் சாயந்தரம் முடிஞ்சிருச்சு. வாசல் பக்கத்தில் கேட்டுக்கு வெளியில் ஏதோ சத்தமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமுமா இருக்குது. ஹெச்எம் சொல்கிறாரு, ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு வெளியில் என்ன சத்தம், போய் நீ கண்டிச்சுட்டு வாங்கன்னு இருக்கிறார். ஒரு ஆசிரியர் மட்டும் வெளியில் வர்றார். பார்த்தா ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அவனுடைய பர்த்டே பார்ட்டியை பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வச்சு கேக் வச்சுட்டு கொண்டாடுறான். 10 பேர் இருந்துக்கிட்டு இந்த வேட்டு போடுறது வெடி போடுறதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. டிராஃபிக் ஆகுது, ஒரே அந்த ஏரியாவே கசகசன்னு இருக்குது. இவர் வந்து, டேய் அறிவு இருக்காடா, இங்கே வச்சா பார்ட்டி கொண்டாடுவீங்க, வீட்டுக்கு போய் கொண்டாடுங்கடா அப்படின்னு அவ்வளோதாங்க சொல்லியிருக்கிறார். 10 பசங்களும் சேர்ந்து ஆசிரியரை அடிச்சு போட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நீ டீச்சர், வெளியில் வந்துட்டா எங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்போம்னு சொல்லி வாத்தியாரை போட்டு 10 பேரை அடிச்சிருக்கிறாங்க. தூரத்தில் பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ்காரர் வேகமாக ஓடி வந்து இந்த 10 பேரையும் அடித்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகளை அம்மா கண்டிக்க வேண்டும். அம்மா கண்டிக்கலைன்னா அப்பா கண்டிக்கணும், அப்பாவும் கண்டிக்கலைன்னா ஆசிரியர் கண்டிக்கணும். ஆசிரியரும் கண்டிக்க முடியாவிட்டால் இந்த சமூகம் உங்களை தண்டிக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. எவனோ ஒருத்தன் கையில நீங்க அடி வாங்கிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்க பெற்றோரும் ஆசிரியரும் இந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. ஏன் பிள்ளை வெளியில போய் அசிங்கப்பட்ட கூடாது, இன்னொரு இடத்துல அவமானப்பட்ட கூடாதுங்கிற அக்கறையில தான் உங்களை கண்டிக்கிறார்கள் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்கள் அன்புக்காக ஏங்குகிறோம். ஏன் ஏங்குறீங்க? நீங்க எதுக்காக ஏங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? முன்னாடிலாம் அப்பா வீட்டுக்கு வந்தா நாங்களாம் குடுக்குடுன்னு ஓடுவோம். எதுக்கு தெரியுமா? அவர் ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவார். இன்னைக்கு அப்பா வந்த பிள்ளைங்களாம் திருன்னு ஓடுது. எதுக்கு? அவர் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்குறதுக்கு. நீங்கள் எதுக்கு ஏங்குறீங்கன்னு தெரியாது. அந்த மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டு அதுக்கு பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலை கிடையாது, யார் எக்கேடு கேட்டாலும் கவலை கிடையாது. ஹோசூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த டீச்சர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களே சம்பாதிக்கவும் வச்சுருக்குறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அப்படி செய்வீங்களா? ஏங்க உங்கள் சொந்த வேலையவே உங்களால் செய்ய முடியலையே. திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு அந்த ரிப்பனை தேடுறதுக்குள்ள அப்பனை கிறுக்காக்கி அம்மாவை கிறுக்காக்கி அது மலைப்பாம்பு மாதிரி சுற்றி கிடக்குதுங்க. கட்டிலுக்கு கீழே ஒன்று கிடக்குது, டிவிக்கு பின்னாடி ஒன்று கிடக்குது. 8 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களா? 8 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கய்யா. ஏன்னா மீதி தூக்கத்தை பள்ளிக்கூடத்தில் தானே போய் தொடரணும். எப்படி இருக்கு பாருங்க டீச்சர்களுடைய நிலைமை. உங்க ரிப்பனை உங்க தேடி எடுத்து வைக்க முடியாது. லஞ்ச் பாக்ஸ், நீங்க சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸை எத்தனை பேர் ஒழுங்கா கழுவி வச்சிருக்கீங்க? நீங்க சாப்பிட்ட தட்டை கழுவி இருக்கிறீங்களா? இல்ல கழுவுற இடத்துலயாவது போட்டிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. உங்க வேலையவே நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பீங்க. நாங்க அப்படியே வாசல்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன கொடுமைனே தெரியல சரவணா, இது பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மாணவிகளே, கண்டிப்பு என்பது அதிகாரம் இல்லை, அது அடக்குமுறை இல்லை, அது உங்கள் மேல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வைத்திருக்கிற அக்கறையின் அடையாளம் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், அம்மா கொஞ்சம் கனிவோட தான் இருப்பாங்க, ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க, செல்லம் கொடுப்பாங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா யாருடைய செயலால் நாம முன்னேறுவோம் நீங்க கவனிச்சு பாருங்க. குழந்தை தவண்டு இருக்கும், கீழே விழுந்ததுன்னு வைங்க, அம்மா இருந்தா தான் அழுவும். அம்மா இருந்தா பேனு கத்தும், அவங்க ஐயோ என் பிள்ளைன்ட்டு ஓடியாருவாங்க. அப்பா மட்டும் இருந்தாருன்னு வைங்க, இப்படியே பார்த்துட்டே இருப்பார், பேப்பர் எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த பிள்ளை என்ன செய்யும், அதுவா இருந்துச்சு இப்படி தட்டிட்டு இருந்தாலும் நம்மளை தூக்கி விட மாட்டாரு, நம்ம தலைவிதியே இப்படித்தான் அப்படின்ட்டு போயிடும். அப்பா மனசுக்குள்ள என்ன எண்ணம் தெரியுமா, இன்னைக்கு நாம தூக்கி விட்டு செல்லம் கொடுத்துட்டோம்னா இது எந்திரிச்சு நடக்கும். ஆனால் இந்த சமூகத்தில் நாளை இந்த பிள்ளை தடிக்கு விழும்போது கை தூக்கி விட யாரும் இருக்க மாட்டார்கள். அது சொந்த காலில் எந்திரிச்சு நிக்கணும். அதுக்காகவே இன்னைக்கு பிராக்டிஸ் கொடுப்பாருங்க. கண்டிப்பு அப்பாவின் அடையாளம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் அம்மா கொண்டு போய் விடுறதுக்கும் அப்பா கொண்டு போய் விடுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு தெரியுமா? முத பள்ளிக்கூடத்துக்கு அம்மா கொண்டு போய் விடுறாங்கன்னு வைங்க, அந்த பிள்ளை ஒரு வாரம் ஆனாலும் பள்ளிக்கூடம் போகாது. கூட்டு போய் முத்தங்குஞ்சி அந்த இடத்துல உட்கார வச்சு இருந்துக்கிடவேல இருந்துக்கிறணும், நல்லா சாப்பிடணும், படிக்காட்டி கூட பரவாயில்ல, அந்த ஸ்நாக்ஸை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்காத, இருந்துக்கணும். உடனே பேனு அழுவான், வா அப்படின்னு கூட்டு வந்துடுவாங்க. இப்படியே 10 நாள் நடக்கும். அப்புறம் அப்பா பார்ப்பாங்க, இந்த லட்சணத்தில் போனால் இவன் படிச்சுக்கிடவே மாட்டான், வாடா அப்படின்னு அப்பா இழுத்துட்டு வந்து சத்தம் இல்லாமல் உட்காரு. ஸ்கூல் அழகா இருக்கு, கிளாஸ் ரூம் பிரமாதமாக இருக்கு, நல்லா படிக்கணும், தோலை உரிச்சிடுவேன் அப்படின்ட்டு வந்தாருன்னு வைங்க, அவன் பாட்டு கம்முன்னு இருப்பான். அப்போ அந்த கண்டிப்பு என்பது நம்மை ஒழுங்குபடுத்துகிற விஷயமே தவிர நம்மை தண்டிக்கிற விஷயம் இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த செல்போனை வாங்கி வச்சுட்டு ஏதாவது உருப்படியா நீங்க பாக்குறீங்களாங்க? ஏதாவது உருப்படியா? இந்த ஏப்ரல் மாசம் பப்ஜின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. நமக்கு பப்ஜினாலே தெரிய மாட்டேங்குது சரியா. பப்ஜின்னு ஒரு விளையாட்டு, அதை ஒருத்தன் விளையாட மாட்டேங்கிறான். அந்த கேமுக்குள்ள 12 பேர் 15 பேர் எங்கெங்கேயோ இருந்து விளையாடுறாங்க. டே அவன் தான்டா, கொல்றா அவனை, சுடுறா அவனை, அட்றா அவனை, அந்த வாசல் கிட்ட நிக்கிறான் அப்படிங்கிறாரு. வாசல் கிட்ட பெரிய பாப்பா தான் உள்ள வர்றாரு. அவர் பதறி அடிச்சு ஓடுறாரு. ஏன் பெரியப்பானா வாசல் கிட்ட நிக்கிறான், சுடுறான்னு சொல்றான் அப்படிங்கிறாரு. பார்த்தா இவங்க பப்ஜி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பப்ஜி விளையாடி விளையாடி இந்த ஏப்ரல் மாசம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அப்படியே கத்திக்கிட்டே மயங்கி விழுந்திருக்கான். தூக்கிட்டு போவங்கள இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைகிட்ட நீங்க என்ன கனிவோட சொல்ல முடியும்? எல்லாத்துலயும் ஒரு அடிக்ட் ஆயிடுறீங்களே. டிவி பார்த்தா ஒரு டைமிங் வச்சிருக்கீங்களா, 1/4 மணி நேரம் பாக்குறேன், 1/2 மணி நேரம் பாக்குறேன், கிடையாது. பார்த்துக்கிட்டே இருக்கிறது. மொபைல் பார்த்தா பார்த்துட்டே இருக்கிறது. விளையாண்டா விளையாடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு வரைமுறை வேணும் இல்லையா? எதுக்கும் ஒரு எல்லை கோடு வேணும் இல்லையா? அதுக்கு பேர் தாங்க உங்களுக்கு கண்டிப்புன்னு நாங்க பேர் வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க வேண்டிக்கிடுவாங்களாம், கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் பெரம்போட வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிடுவாங்க. இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வேண்டிக்கிறாரு, பிள்ளைங்க இன்னைக்கு கத்தியோட வரக்கூடாது, வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது, வேற டீச்சரை குத்திட்டு போயிடட்டும். என்னங்க இறையன்பு ரொம்ப அழகா சொன்னார். நம்ம வாழ்க்கையில 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் மருத்துவர், இன்னொருத்தர் ஆசிரியர். ஏன் தெரியுமா? மருத்துவர் நம்மை பிணமாகாமல் பார்த்து கொள்வார், ஆசிரியர் நம்மை நடைப்பிணமாகாமல் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அப்ப மருத்துவருக்கு வைத்திய முறைக்கு ஊசின்னு ஒண்ணு வேண்டி இருக்குல்ல, அது மாதிரி தான் ஆசிரியர் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு கண்டிப்பு என்கின்ற ஒரு ஊசி வேண்டி இருக்கிறது. அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நோய் இல்லாத ஆரோக்கியமான பிள்ளைகளாக நாம் வளர முடியும் இல்லையா? நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு எழுத்து போடுவோம், அதுக்கு இனிஷியல்னு பேரு, அது நம்ம பெற்றோர் கொடுத்தது. பேருக்கு பின்னாடி 2 எழுத்து போடுவோம், அது பட்டம், அது நம்ம ஆசிரியர்கள் தந்தது. இந்த 2 பேரும் கண்டிப்போடு நம்மை வளர்த்தா தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியுங்க. செல்லம் கொடுத்து அதிகமாகி ஒரு சின்ன சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாத பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க. ஒரு பாடத்துல ஃபெயிலா போனா உடனே தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு காதலிக்கிற பொண்ணு நோன்னு சொல்லிட்டு ஆசிட் ஊத்துறது, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைனா மாடியில இருந்து குதிக்கிறது. அப்போ சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்க முடியாமல் இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் சரியாக கண்டிக்காமல் வளர்ப்பதுதான் உண்மையான காரணம். நடுவர் அவர்களை ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய போட்டோலாம் இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களை நிறைய பேர் போய் வணங்குவாங்க. அப்ப சுதந்திரத்துக்காக நம்ம போராடி கொண்டிருந்த ஒரு காலம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்போ ஜாயிண்ட் கலெக்டருங்கிற ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறார். ஆங்கில அரசாங்கத்தில் அவர் அதிகாரியா இருக்கிறார். அவர் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய குரு சொல்றாரு, பங்கிம் அப்படின்னு உனக்கு பேர் வச்சது ரொம்ப பொருத்தம் தான். என்ன குருவே சொல்றீங்க? ஆமா, அப்படின்னா வளைந்த நிலா, இளம் பிறை அப்படின்னு அர்த்தம். நீ ஆங்கிலேயர்கள்ட்ட வளைஞ்சு நெளிஞ்சு தானே இந்த பதவியை வாங்கி இருக்கிற, அடிமை தேசத்தில் தானே நீ அதிகாரியா இருக்கிறன்னு அவர் கண்டிப்பாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு முள்ளு மாறி குத்துச்சுங்க. உடனே ஆங்கில அதிகாரம் கொடுத்த அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் குதித்தார். ஆனந்த மடம் என்கின்ற நாவலை எழுதினார். அதுல வர்ற வார்த்தை தான் இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தையை அவர்தான் கொடுத்தார். அதுக்கு காரணம் ஒரு குருவின் கண்டிப்பான வார்த்தை தான் அடித்தளமாக இருந்தது என்றால், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் காட்டுகிற கண்டிப்பு என்பது நாம் வளர்வதற்காகத்தானே என்று சொல்லி ஒரு பட்டம் உயர பறக்குதுன்னா அது நூலுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நூலை விட்டுட்டோம்னா அந்த பட்டம் பறக்கும். யாருமே அழகா பறக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இது அத்துக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கட்டுப்பாடு என்கின்ற கண்டிப்பு இருக்கும் வரைதான் நம் பிள்ளைகள் நல்ல வழியில் செல்வார்கள். அதனால் கண்டிப்பு தான் ரொம்ப முக்கியம். வீட்டிலே சேர்த்து வைக்கிற குப்பைகளை சுத்தம் செய்ய ஆள் இருக்கிறார்கள். மனசிலே பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிற குப்பையான எண்ணங்களை அகற்றுவதற்கு ஆசிரியரின் பெற்றோரின் கண்டிப்பு தான் அவசியம் தேவை. நன்றி, வணக்கம். கண்டிப்பு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? பட்டமாக பறந்துடப்படாது. ஒரு லகான் கையில் இருந்தால் தான் அந்த பட்டம் ஒழுங்காக இருக்கும். நீங்கள் பட்டம்னா கண்டிப்பு அதுக்குரிய கயிறு, அந்த லகான் ஆசிரியர் கையில் இருக்குது. அப்படி இருந்தால் தான் அது சரி அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக அது பங்கிம் சட்டர்ஜி அவருடைய வாழ்க்கையை பற்றியும் வச்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்காங்க.
வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக் கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக் கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விலனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை.
படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது.